மீண்டும் ஒரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். சிறுகதையின் தலைப்பு நெஞ்சக்கனல். அடுப்பு செந்தணலாக மின்னிக் கொண்டிருந்தது. அதன் உஷ்ணத்தில் அமுதாவிற்கு கண்கள் கலங்கின. நேற்று நடந்த சம்பவம் இன்னும் அவளால் மறக்க முடியவில்லை. எனினும் வேலைப்பளு அதிகமாக இருப்பதால் அதை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு சமைக்கத் தொடங்கினாள். 10 பெட்டிகள் ஆயத்தப்படுத்தி வைக்கும்போது ஒரு ஓலைப்பெட்டியை திறந்து பார்க்கலாமா என்று கண்ணன் கேட்டான். அவனது வெகுளித்தனமான கேள்வியை பொருட்படுத்தாது, அதற்கென நீ பார், 4-5 கறிகள் வைத்திருக்கிறீர்களே, இப்படி சமைக்கிறீர்கள்? இதொன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் நம்ம மன உறுதியுடன் இருப்பதே காரணம். அவளுக்கு மட்டுமே புரியும். உப்புக்காற்றில் பசி மீனவர்களை புரட்டி எடுக்கும். அந்த வேளையில் இதொன்றும் பெரிதில்லை. நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டாள். அமுதாவின் கண்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு போவதை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறாள். அவர்கள் தரும் படத்தில்தானே அவள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படித்தான் அவள் கணவன் அரபு நாடொன்றிற்கு வேலைக்கு போனாள். எந்த தொடர்பும் இல்லை. வயிற்றில் குழந்தையோடு பெற்றோரின் ஏச்சு பேச்சின் நடுவில் மகனை பெற்றெடுத்தாள். மற்றவர்களுக்கு பாரமின்றி ஏதோ தன்னால் முடிந்ததை செய்வதில் ஒரு திருப்தி. அவர்கள் மன நிறைவுடன் போடும் பணம் அவளுக்கு எவ்வளவோ உபயோகமாக இருக்கிறது. உணவு முடியும் தருவாயில் இருக்கிறது. அவளுக்கு உதவி செய்யும் கமலா அக்கா அசதியில் உறங்கிவிட்டாள். அவள் முதலில் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டிவிட்டு பக்கத்தில் தூங்கும் அக்காவை எழுப்புகிறாள். கமலா அக்கா, ஏன் தூங்குகிறீர்கள்? எழும்பி சாப்பிட்டு விட்டு படுக்கலாமே என்று அன்போடு கேட்கும்போது அவளது பாசத்தை கண்டு கமலா வியக்கிறாள். எப்படியம்மா உன்னால் இப்படி இருக்க முடிகிறது? துன்பத்தை மனதில் அப்படியே விழுங்கி வாழ்வதற்கு எப்படி பழகி கொண்டாய்? எனக்கே கஷ்டமாக இருக்கிறது என்றாள். அதொன்றும் பெரிய கஷ்டமில்லை. அமுதாக்கா, நாளை கொண்டு போக இந்த மீனில் அரைத்து காரசாரமாக குழம்பு வைக்கணும். அவ்வளவுதானே? அப்படியே செய்கின்றேன் கண்ணா என்று சிரிக்க கண்ணனும் அந்த சிரிப்பில் கலந்து கொண்டான். கமலா அவன் செல்வதை பார்த்து, எவ்வளவு பொறுப்புணர்வு இந்த சின்ன பையனுக்கு. வீட்டுக்கு போனால் தங்கைகளை வேலை செய்ய விடாமல் தாய்க்கு மீன்வட்டி, தேங்காய் திருவி எல்லா வேலையும் செய்வான். நல்ல பிள்ளையாய் தாய் வளர்த்துள்ளாள் என்று சொல்ல, அமுதாவும் இதோ பாருங்கள், அந்த மீனை விற்று காசாக்கி இருக்கலாம். ஆனால் நாளைக்கு தந்துவிட்டு செல்கிறானே, எல்லோரிலும் இவன் அன்பு வைத்துள்ளான் என்பதும் உண்மையே. கமலா அதை நாம் சொல்லி சந்தோஷப்பட வேண்டும். இந்த கிராமத்தில் எல்லோரும் வாயிலும் பலமுறை கண்ணன் என்ற பெயர் ஒலிக்காமல் இருப்பதில்லை. அப்படியா கமலா அக்கா? நான் தான் இந்த வீடு உலகம் என்று இருக்கிறேன். துணைக்கு நீங்களும் வந்து இருப்பது என் அதிர்ஷ்டம்தான். தேவையற்ற பேச்சுவார்த்தையும் இல்லை, யாரும் வருவதும் இல்லை. என் வயதும் அமைந்த வாழ்வும் அப்படிப்பட்டது என்று கண் கலங்கினாள். நீ ஒன்றும் கவலைப்படாதே அமுதா, உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று தலையை வருடினாள். சரி அக்கா, கொஞ்சம் அரிசியில் நெல் கல் பார்த்து பொறுக்கணும் என்று வெளிச்சத்திற்கு வருகிறீர்களா என்று கேட்க அரிசியை முரத்தில் கொட்டிக்கொண்டு இருவரும் வெளியே வந்தனர். மறுநாள் வேலைக்கு ஆயத்தங்கள் நடைபெற்றன. கமலா அக்காவிற்கு பொறுப்பும் சுறுசுறுப்பும் அதிகம். அமுதாவிற்கு அது மிகவும் பிடிக்கும். வேலை செய்ய அமுதாவை விடுவதில்லை. தான் பெற்ற மகள் போல பாசத்தோடும் பரிவோடும் பார்ப்பதால் ஊராரும் அமுதாவை பற்றி எந்த அவதூறும் சொல்வதில்லை. வாசலிலேயே யாரோ நடமாடுவது போல் தோன்ற கமலா எட்டி பார்த்தாள். அங்கே அவளது கணவன் ஒரு பெண்ணோடு வந்திருந்தார். அமுதாவை கண்டதும் தலையை சொரிந்தபடி
இவளும் எமது நாட்டைச் சேர்ந்தவள்தான். அங்குதான் பழக்கம் ஏற்பட்டது. அவளையும் நான் கட்டி கூட்டி வந்தேன். இருவரும் ஒற்றுமையாக வாழலாம் தானே. தான் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொருத்தியா என்று கேள்விகள் அவள் மனதில் தோன்றி கவலை சூழ்ந்தது. அவ்வளவுதான். அமுதா ஒரு கணம் தன்னை மறந்து கூச்சலிட்டாள். அவளை வாசலை சுட்டி காட்டினாள். போதும் சாமி, உன்னை நான் நம்பியதற்கு இதுவும் வேணும், இன்னமும் வேண்டும். இங்கு யாருக்கும் இடமில்லை. எங்கேயாவுதல் போய் வாழுங்கள். இங்கு எந்த நாடகமும் வேண்டாம் என்று கத்தினாள். இருவரும் மௌனமாக நடந்து சென்றனர். அப்படியே பக்கத்து கல்லில் உட்கார்ந்தவள் கண்ணீர் வழிந்தோடு ஒருமுறை விக்கி விக்கி அழுதாள். அடுத்த வினாடி கிணற்றில் சென்று தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவி அவள், கமலாக்கா, எல்லாம் பார்த்தீர்கள் தானே? எவ்வளவு நெஞ்செழுத்தம், சாகச பேச்சு. போதும் இந்த வாழ்க்கை. வாருங்கள், நாம் வேலையை தொடர்வோம் என்று காய்கறிகளை நறுக்கினாள். கமலா அவள் எடுத்த முடிவை வரவேற்றாள். இதுவரை காலமும் பக்கத்தில் இல்லாமல் இருந்தது போல இருப்பேன். அவரது உழைப்பும் வேண்டாம், உபத்திரவமும் வேண்டாம் என்று கூறி பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். மங்கும் பொழுதில் அவர்களை யாரும் அடையாளம் காணவில்லை. பஸ்ஸில் ஏறி அவளது இருப்பிடத்திற்கு தான் சென்றிருக்க வேண்டும். அப்போது காட்டுக்கு தேனெடுக்க சென்ற முத்தண்ணா காய்ந்த விறகு கட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து வாசலிலே போட்டார். உனக்கு உதவும் என்று எடுத்து வந்தேன் என்றதும் அமுதாவின் கண்கள் கலங்கின. அமுதா அந்த கிராமத்தில் அதே மனது உறுதியுடன் வாழ்ந்து காட்டினாள். கிராமத்தில் முத்தண்ணா போன்ற நல்ல மனிதர்கள் வாழும் வரை அமுதா போன்ற அவலை பெண்கள் நிம்மதியாக ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.